கல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். முப்பத்தி 31ஆம் தேதி மே முதல் ஜூன் 6ஆம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது குருவுடைய பெயர்ச்சி. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கடகத்துக்கு குரு பெயர்ந்து விட்டது. ஸோ வாக்கிய பிரகாரம் 26ஆம் தேதி மே, திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் ஜூன் 2ஆம் தேதி, 1ஆம் தேதி இரவு, 2ஆம் தேதி காலை. அப்படி பார்க்கும்போது இந்த குரு மாறுறதுனால ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்கேன். அது இந்த வாரத்துலேருந்தே ஆரம்பிச்சிடும். மெயினாக விருச்சிகத்துக்கு, மீனத்துக்கு, மகரத்துக்கு, கன்னிக்கு, இன்க்ளூடிங் கடகத்துக்கு உளவியல் ரீதியான மாற்றங்கள், மனசாந்தி, பெரிய திருப்தி, ஃபேமிலி லைஃப் எல்லாமே நல்லாயிருக்கும். பொருளாதாரத்தில் பெரிய மாற்றங்கள் அப்படின்னு சொன்னால் மிதுனத்துக்கு, துலாத்துக்கு, கும்பத்துக்கு ரொம்ப நல்லா இருக்க போகிறது. அப்போ இந்த மாதத்தில் இன்னி ஒரு 10 நாள் மட்டும் ஹெல்த் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் மெயினாக ரிஷபராசியில் பிறந்திருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம், கன்னி ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஹஸ்த நட்சத்திரமோ சித்திரை நட்சத்திரமோ, அதே மாதிரி மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரமும் அவிட்ட நட்சத்திரக்காரங்களும் கொஞ்சம் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒன்று. அடுத்தது பெரிய ஒரு ஃபேமிலி லைஃப்பில் ஒரு வேளை சிம்ம ராசி, மேஷ ராசி, தனுசு ராசி, துலா ராசி, இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஃபேமிலி லைஃப்பில் இஷ்யூ இருக்குது. மெயினாக பெண்கள் ஏதாவது கேஸ் போட்டிருக்கீங்க, இல்லை ஆண்கள் ஏதாவது பிரிவுக்காக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் பிரிவு ஏற்பட்டுரும். ஒரு சில பேர் வேலை நிமித்தமான பிரிவு, ஒரு சில பேருக்கு ஹெல்த்லேயே ரொம்ப பெரிய டிஸ்டர்பன்ஸ். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி காம்பினேஷன் இருந்ததுன்னா ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது, தெரியாமல் சூட்டு காயங்கள் படுறது, இதெல்லாம் நடக்கும். கொஞ்சம் பார்த்துக்கணும். பட் என்னதான் சொன்னாலும் இந்த வாரத்தில் பெரிய மாற்றம். சுபகிரகம்னு சொல்லக்கூடிய புதன் சுக்கிரன் ரெண்டுமே சேர்ந்துருக்கிறது பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கறது. புதன் மாறுவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் எல்லாமே போன வாரத்தில் சொன்னோம். இப்போ குரு மாறுகிறது. குரு மாறி என்ன பண்ணுறாருன்னா சந்திரனுக்கு முழு பார்வை கொடுக்குறாரு. எப்போ 5ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி இந்த 3 நாட்களுமே முழு சந்திரனுக்கான பார்வை. அதனால் ஹெல்த்து மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேருந்தும் பேசிக்கலாக கன்னி, ரிஷபம் அண்ட் மகரம் கண்டிப்பாக வெளியே வரும். அப்போ 4ஆம் தேதி மத்தியானத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த 3 ராசிகளுக்கும் ஹெல்த் காம்ப்ளிகேஷன் இருக்காது. அந்த 3 நாட்கள் அற்புதமாக இருக்கிறதுனால 12 ராசிகளுக்கும் பெரிய மாற்றங்கள் உண்டு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்று. ஏன்னா சந்திரன் எந்த விதத்துலையுமே கெடு கிரகங்கள்னு சொல்லக்கூடியதில் பார்வையில் வரல. 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதி, அருமையான திதி. சத்யநாராயண சுவாமிக்கு நீங்கள் அபிஷேகம் செய்வது, அதே மாதிரி சபாத பட்சம்னு சொல்லுவோம். அதாவது வெள்ளை ரவை, சர்க்கரை, கொஞ்சம் நெய், முடிஞ்சால் நம்ம முந்திரி பருப்பு, இதெல்லாம் போட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து 10 பேருக்கு தானம் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மனசில் இருக்கக்கூடிய குறைகள் நிவர்த்தி ஆகும். இந்த வாரத்தில் எந்த ஜபம் செய்ய வேண்டும்? இந்த வாரத்திலிருந்து நான் ஒரு வாரமே மனசில் என்ன சொன்னால் உங்களுக்கு காரிய சித்தி அடையும், மன கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். லக்ஷ்மி நரசிம்ஹாய நமஹ. ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ஹாய நமஹ. ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ஹாய நமஹ. இதை நீங்கள் தொடர்ந்து மனசில் ஜபம் பண்ணலாம், உட்காந்தும் பண்ணலாம், வாக் பண்ணும்போது பண்ணலாம், வேலைக்கு போகும்போதும் பண்ணலாம். அதாவது தீட்டாக இருக்கிறவங்க பண்ணக்கூடாது, பீரியட்ஸாக இருக்கிறவங்க பண்ணக்கூடாது. அதே மாதிரி அசௌச்சம்னு சொல்லுவோம். யாராவது வீட்டில் இறந்துருக்காங்கன்னா 10 நாளுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள், 13 நாளுக்குள்ளே இருக்கக்கூடிய காரியங்கள் செய்யக்கூடிய நபர்கள் பண்ணக்கூடாது. மற்றவங்க எல்லாருமே பண்ணலாம். சில பேர் பாத்ரூமில் இருக்கும்போது, இல்லை பல்லு விளக்கும்போது, இந்த டைம்லலாம் பண்ணாமல் கொஞ்சம் சுத்தமாக இருக்கும்போது பண்ணுறது நல்லது. பெட்டு மேலே உட்காந்து பண்ணக்கூடாது. ஒன்று. ஸோ இந்த வாரம் இது பண்ணுறதுனால நடக்கணும், டென்ஷன் ஃபஸ்ட்டு கம்மியாகும். பிளான் பண்ணுறது நல்ல இயற்கையாகவே ஈஸியாக செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இப்போ ஒரு ராசிக்குமான பலன்கள் நம்ம பார்க்கலாம்.
மேஷ ராசிக்கு அற்புதமான வாரம். ராஜகிரகம், அதாவது ராசிநாதன், லக்னத்தின் நாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கார். அதனால பொதுவாகவே பெரிய ஒரு சந்தோஷம், பெரிய மேன்மை. ஆண்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், பசங்களுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். சுபகாரியங்களுக்கான நிகழ்ச்சிக்கான அழைப்பிதழ்கள் வரும், ஆடம்பரமான வஸ்துக்கள் வாங்குவீங்க, புது வண்டி வாகனங்கள் வாங்குவது. ஆனால் மேஷத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக பல்லு வலி குட்டி லெவல்லையார் வரும். அதே மாதிரி குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு உடம்புல கால்சியம் டெபாசிட் கம்மியாக இருக்கிறதுங்கிற மாதிரி தலைவலி இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேஷ ராசி நண்பர்கள். ஆனால் இந்த வாரம் குரு பெயர்ச்சி அடைகிறதுனால ரொம்ப அற்புதமான மாற்றங்கள், வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, இதெல்லாம் புதுசாக ட்ரெஸ்ஸு வாங்குறது, இந்த மாதிரி யோகங்கள்லாம் கொஞ்சம் மேஷத்துக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாம். ஆன்லைனில் ரொம்ப பெரிய அளவுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு ஏற்படும். மெயினாக 4ஆம் தேதி மத்தியானத்துக்கு அப்புறம் வேலையில் கொழுந்து விட்டு பட்டை கலப்புவீங்க. 4, 5, 6 வெறித்தனமான முன்னேற்றம். வேலையே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட அருமையான வேலை கிடைக்கும், பெரிய ஒரு உங்களுக்கு ஒரு வெற்றி கொடுக்கும். சில பேருக்கு வேலையில் ஒரு பெரிய ஒரு பொறுப்பும் சேர்ந்து வரும், ரொம்ப பெரிய அளவுக்கு முன்னேற்றம் கொடுக்கும். கல் மணல் கட்டுமானம், குவாரி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் லைசன்ஸ் கிடைக்கும், லீஸ் கிடைக்கும், பெரிய ஒரு சக்ஸஸ் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேர் வண்டி வாகனங்கள் மாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ சந்தோஷம்னு சொன்னால் 80, பொருளாதாரம் 70. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நான் சொன்ன மாதிரி 2 நட்சத்திரங்கள், ரோஹிணியும் சரி மிருகசீரிஷ நட்சத்திரங்களும் சரி, இவங்க 2 பேர் மட்டும் கொஞ்சம் ஹெல்த்தில் பார்த்துக்கணும். ஏன்னா பல்லு வலி, கண்ணு வலி, இந்த மாதிரி விஷயங்கள். குடும்பத்தில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது தகராறுகள் இதெல்லாம் நடக்கலாம். விரயத்தில் செவ்வாய் ரொம்ப ஆட்சியாக இருக்கிறதுனால கணவனாக இருந்தால் மனைவிக்கு வெளியூர் வேலை கிடைக்கும், இல்லை மனைவியாக இருந்தால் கணவருக்கு வெளியூர் வேலை கிடைக்கும். சின்ன இன்ஃபெக்ஷன்லாம் ஒரு சில பேருக்கு மறைமுகமான பகுதிகளில் வந்து போகும். ஆனால் காசு பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது. புதுசாக கண்ணாடி மாற்றுவீங்க, கூலிங் கிளாஸ் வாங்குவீங்க. ஆன்லைனில் ஃபுட்டுலாம் வந்து ஃபுட்டு மட்டும் கிடையாது, விலை உயர்ந்த பொருட்கள்லாம் டிஸ்கவுண்ட் சேலில் வாங்குவீங்க. சில பேர் ஏசிலாம் மாற்றுவீங்க. இது நடக்கும். நல்ல பேர் பயங்கரமாக இனிமேல் செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள். கழுத்து பகுதி, செஸ்ட்டு பகுதி, பேக்கு இதெல்லாம் மட்டும் லைட்டாக பிரச்சனை வரலாம், இனிமேல் பார்த்துக்கணும். ஆனால் என்னென்னா இந்த டைமில் உங்களுக்கு நிறைய அவார்ட்ஸ், ரிவார்ட்ஸ், ரெக்கக்னிஷன், பல சமாச்சாரங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக நடக்கும். எந்த முன்னேற்றமாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 1. 2வது, ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயந்தான், ஒரு மாதிரி ரொம்ப தொய்வாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு லோ எனர்ஜின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த லோ எனர்ஜி இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறது, இந்த ஒரு வாரத்தில் முடிஞ்ச அளவுக்கு பற்றி லக்ஷ்மி நரசிம்மரை மனசார வணங்குங்க. இல்லையா கபாலீஸ்வரரை போய் பார்த்துட்டு வாங்க. ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்கும். பேசினா காரியம் ஜெயிக்கும். நிறைய பேருக்கு லவ் கன்ஃபார்ம் ஆகும், குழந்தை பிறக்கும் வீட்டில். அதாவது உங்கள் வீட்டில் குடும்பத்தாருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். 4, 5, 6 இந்த 3 நாட்கள் சொர்க்கத்தை பார்ப்பீர்கள், இனிமையை காண்பீர்கள், பயங்கர சந்தோஷமாக இருப்பீங்க. வேலை நிமித்தமான ஒரு ஆர்டர், டிரான்ஸ்ஃபர் ஆர்டர், சுபகாரியங்களுக்கு ஆர்டர், ஆஃபர் லெட்டர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வரும். ஸோ நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் உங்களுக்கு ஓடிட்டு இருக்குன்னே சொல்லலாம். சந்தோஷங்கிறது 80, பொருளாதாரம் 70. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கபாலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வெற்றி வெற்றி. விரயஸ்தானத்தில் சூரியன் உட்கார்ந்து இருக்கனால கொஞ்சம் ஐஸ் வாட்டர் சாப்பிடக்கூடாது, ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி சாக்லேட் நன்னா இருக்கேன்னு சொல்லி அள்ளி தின்னிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனையாகும். 1. 2வது, லோவர் பேக், கால் பாதம், இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் மிதுனத்துக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். ஆனால் உங்களுக்கு கொடிகட்டி பறக்கக்கூடிய காலம் ஆரம்பித்து விட்டது. 2ஆம் இடத்துல வரக்கூடிய குரு குடும்பத்தில் விருத்தியை கொடுப்பார், தொழிலை கொடுப்பார், வியாபாரத்தை கொடுப்பார். தொழிலில் உங்களை யாருமே அடிச்சுக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும், தொழிலில் ஒரு வேகத்தையும், புதுசாக தொடர்புகளையும், அதாவது பார்ட்னர்ஷிப், புது பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் பொதுவாக ஏற்படும். அதுக்கும் மேலே நான் சொல்கிறது வந்து, உங்கள் எங்கே பார்த்தாலும் சரி உங்களை பற்றி தான் பேசுவாங்க. மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபேமஸ் ஆவீங்க. ஒருவேளை மீடியா இருக்கீங்க, இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க, சுயதொழில் பண்ணுறீங்க, ஆன்லைனில் இருக்கீங்க, சாஃப்ட்வேரில் இருக்கீங்க, யாராக இருந்தாலும் சரி மிதுன ராசி நண்பர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸு, நட்பு, ஒரே ஜாலியாக இருப்பீங்க. அந்தளவுக்கு எப்போவுமே கூட 2 பேர் சுற்றுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங் தான் உங்களுக்கு மிதுனத்துக்கு ஓடின்னு இருக்குது. பொதுவாக எந்த ஒரு மன கஷ்டமும் இருக்காது. நினச்ச காரியங்கள் கைகூடக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் உங்களுக்கு ஓடிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இதில் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி இந்த 3 நாட்களும் சுப செலவுகள் ஏற்படும். வேலை நிமித்தமான சுப செலவுகள், அதே மாதிரி முக்கியமான வண்டிக்காக விஷயங்கள், இந்த மாதிரி சுப செலவுகள்,
போக்குவரத்து சமாச்சாரம், சில பேர் திடீர்னு வெளியூர் போகிறது, வேறு ஸ்டேட் போயிட்டு வர்றது, அது எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். ஆனால் அது நன்மையாகவே இருக்கும். அதனால் பெரிய ஒரு ஏற்றமும் பயங்கரமான சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம். நினச்சது கைகூடும். நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணத்தில் தான் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். அதனால் பெரிய ஒரு இது சரியில்லை அப்படி இப்படிலாம் இல்லாமல் எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணக்கூடிய காலத்தில் இருக்கீங்க. மெயினாக மிதுனராசி நண்பர்கள் லக்ஷ்மி நாராயணனை வழிபாடு செய்வது. ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நமஹா, ஓம் லக்ஷ்மி நாராயணாய நமஹா. அதை வந்து கண்டினியூஸாக சொல்லிகிட்டே இருந்தோம்னா இந்த வாரத்துக்கான ஜெபம் சக்ஸஸ் ஆகும், பிரச்சனைகள் கம்மியாகும், சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 90% ஜாமுன் இருக்கு. கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான வாரம். மனசாட்சி, சந்தோஷம் எல்லாமே இருக்கும். வீட்டில் நல்ல காரியங்கள், சுபகாரியங்கள், ஸ்கூல் தொடங்குறது, காலேஜ் தொடங்குறது, புது விஷயங்கள் ஆரம்பிக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப நன்மையாக இருக்கும். அதில் வந்து 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதிலாம் மற்றவர்களால் உங்களுக்கு லாபம். வேலைக்கு வந்து ஒருவேளை நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான ஒரு கௌரவம் வந்து தானாக தேடிக்கொள்வீர்கள். பெண்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்கன்னே சொல்லலாம். நண்பர்கள், மூத்தவர்களுக்கு மட்டும் ஹெல்த் இஷ்யூ வரும். கண் பிரச்சனை, இல்லை பல் பிரச்சனை, இந்த மாதிரி, இல்லை பணம் கொடுத்து லாக்காகிறது, இல்லை ஒரு விஷயம் நடக்க வேண்டிய விஷயம் மூத்தவங்கனாலேயோ இல்லை நண்பர்களாலேயோ ரொம்ப தள்ளி போய் நடக்கிறது, வேணும்னா ட்ராப்பில் நம்ம சிக்க விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கடகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் பிரச்சனைக்குள்ளே போகாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சில பேருக்கு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கொஞ்சம் பெருசாகும், அது மட்டும் பார்த்துங்க. மற்றபடி வெளிநாடு போகக்கூடிய யோகம், வெளியூர் போகக்கூடிய யோகம் இந்த வாரத்துலேருந்து ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் எதையாக இருந்தாலும் சரி கரெக்டாக பிளான் பண்ணால் போதும், ஜெயிச்சிருவீங்க. அமோகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நிலைமைகள். இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப பெரிய அளவுக்கு பிளான் பண்ணுவீங்க. ஆன்லைனில், ஸ்டாக் மார்க்கெட்டில், லாங் டேர்ம் ஸ்டாக்ஸில் இந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள். ஒரு சில பேர் மெயினாக வீட்டுக்காக, மனைவிக்காக, அல்ல பெண் குழந்தைகள் வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் ஏதாவது ஆடம்பரமான வஸ்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு டைமும் உங்களுக்கு ஓடின்னு இருக்கு. ஸோ பொதுவாகவே பெரிய ஒரு கவலையெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குது. வேலையில் முழுசாக நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா பெரிய ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு காத்துட்டுருக்குன்னு சொல்லலாம். சந்தோஷமும் பொருளாதாரமும் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய புதன் சுக்கிரன் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை சும்மா பட்டையை கலப்புறாரு. நிறைய கல்யாணத்துக்கு போவீங்க, நிறைய ஆடம்பரமான விஷயங்களுக்கெல்லாம் போவீங்க. கம்யூனிட்டி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, சொசைட்டி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, தலைமை பதவிகள். நிறைய பேர் நாட்டியாஞ்சலின்லாம் சொல்லுவாங்கல்ல, டான்ஸு, கதகளி, பாட்டு, அதுலலாம் முதன்மையாக வரக்கூடிய வாய்ப்புகள் சிம்மத்துக்கு ஏற்படும். ரெண்டாவது குரு விரயத்தில் உட்காந்து 4, 5, 6 இந்த 3 நாட்கள் சந்திரனை பார்க்குறார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன பிரச்சனை, வேலைக்காக வாங்கியிருக்கக்கூடிய கடன், தொழிலுக்காக வாங்கியிருக்கக்கூடிய கடன், உடம்பு சம்மந்தப்பட்ட, கால் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், கிட்னி சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ், இது எல்லாமே நிவர்த்தி ஆகும். ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்க உங்களை யாருமே அடிச்சுக்க முடியாது, பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்கும். நான் பார்க்குறது என்ன தெரியுமா, வேலை ஓவர் ப்ரெஷராக இருக்கும். அதாவது ஒரு லெவலுக்கு மீறி ப்ரெஷர் போட்டோன்னே எப்படி இருக்கும், இல்லைன்னா எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிக் பாஸாக இருப்பாங்க. இதுதான் உங்களுக்கு கொஞ்சம் கவலை கொடுக்குமே தவிர வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் இருக்குது. பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு பலமான ஒரு ஸ்தானம்னே சொல்லலாம். இவ்வளோ பலத்தில் உட்காந்துருக்கும் போது எந்த ஒரு கவலையும் இல்லை, பிளான் பண்ணால் எல்லாம் நடக்கும். அமோகமான ஒரு டைமில் தான் நீங்கள் இருக்கீங்கன்னே சொல்லலாம். யோகமான ஒரு காலகட்டம். ஸோ தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்குது, பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். என்ன பண்ணும், நீங்கள் பொறுத்த வரைக்கும் விக்னேஸ்வரனை வழிபாடு செய்யும். விக்னேஸ்வரனை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா பல பிரச்சனை சால்வ் ஆகும். கடன் தீரக்கூடிய வாரமாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, அதாவது போன ஜென்மத்தோட கர்மா வேலையில் இந்த மாதிரி ஒரு ஆள் எனக்கு அமைஞ்சிருக்கான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆட்களை எல்லாம் பார்ப்பீங்க. சந்தோஷம் 70, பொருளாதாரம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விக்னேஸ்வரன். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சிறப்பான வாரம். இமேஜின் பண்ணுங்க, 10ஆம் இடத்துல புதன் சுக்கிரன், உங்க ராசி லக்னத்துல மூலத்திரிகோணமாக இருக்கக்கூடிய புதன் அப்படிங்கக்கூடிய ஒரு சுப கிரகம் சுக்கிரனோட சேர்ந்து இன்னும் ரெட்டிப்பு பலத்தை கொடுக்கிறார், தொழில முன்னேற்றத்தை கொடுக்கிறார். லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய குரு உச்சபலம் அடைந்திருக்கிறார். அதனால பொதுவாகவே வந்து டாக்டரேட்டு, தீசிஸ் இந்த மாதிரி பல சமாச்சாரங்கள் ஈஸியாக நடக்கும், அவார்டு கிடைக்கும், ரிவார்டு கிடைக்கும். இப்போ யாரெல்லாம் விட்டு பிரிஞ்சாங்களோ அதெல்லாம் ஒன்று சேர்ந்துருவீங்க. நட்பு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கும் மேலே 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி லவ் கன்ஃபார்ம் ஆகும், கல்யாணம் ஆகும். எல்லா விதமான நல்ல விஷயங்களும் தாராளமாக நடக்கும். நான் சொல்லியே ஆகணும். இன்னொன்று, அஷ்டமத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கு, விரயத்தில் கேது உட்காந்துருக்கு.
ஸோ அஷ்டமம் விளையம் இந்த மாதிரி இருக்கும்போது நைட் டைம் பிரயாணங்களில் கவனமாக இருக்கணும். சைலன்சரு, கார்பரேட்டரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரச்சனை வரலாம். அதே மாதிரி ஒரு சில பேர் வண்டி வாகனங்களில் பழுது நீக்கலாம். இல்லை பேக்கில் ஏதாவது சின்னதாக ஒரு சின்ன புண்ணு மாதிரி ஏதாவது வரலாம். இல்லை பெண்களாக இருந்தீங்கன்னா ஆண்கள் கொஞ்சம் எங்கேயாரு உங்கள் ஹஸ்பண்ட் எங்கேயாரு கொஞ்சம் வெளியே போகலாம். அதாவது நான் சொல்கிறது ஒரு டெம்பரவரியாக வேலை நிமித்தமான ஒரு பிரயாணம் இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நன்மைகள் மிக அதிகமாக நடக்கக்கூடிய வாயம். எல்லா விதத்துலையுமே வந்து கண்ணிக்கு ஜோராக தான் இருக்குது. லாபத்தில் உட்காந்துருக்கு குருவுடைய நட்சத்திரத்தில் போகிறதுனால பணங்காசுக்கு தட்டுப்பாடே கிடையாது. அடித்தா சிக்ஸர். பேங்க் லோன் கிடைக்கும். அமோகமான வெற்றி. பெரிய ஃபண்டு வரும். அது கண்ணிக்கு வந்து உறுதியாக நடக்கும். அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் தானாக தேடி வரும். சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 85. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சூப்பரான டைமிங். ஏன்? பாக்கியத்தில் புதன் சுக்கிரன், பஞ்சமத்தில் ராகு. கண்டிப்பாக புதிய மொழி கற்கக்கூடிய ஒரு காலகட்டம். புதுசாக டான்ஸு இல்லை ஃப்ளூட்டு இல்லைன்னா வந்து அந்த வெஸ்டர்ன் கிளாசிக்கல் வெஸ்டர்ன் டான்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதாவது கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் வரும். அது மாதிரி வெளியூர் பிரயாணம், ஃப்ளைட் ட்ராவல். ஒரு சில பேருக்கு வந்து வரவேண்டிய பணம் வந்து ஈஸியாக வந்து சேருவது இதெல்லாம் நடக்கும். வேலையில் பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் பார்க்குற ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகரிக்கும். நீங்கள் பார்க்குற ரெஸ்பான்சிபிலிட்டி பெருசாகும். வேலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். அதே மாதிரி தொழிலில் வந்து ரொம்ப அதிகமான அட்வைசரி ரோலில் நீங்கள் மாறுற மாதிரி, மேனேஜ்மெண்ட் ரோலுக்கு மாறுற மாதிரி கண்டிப்பாக நடக்கும். மன திருப்தி இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டீங்க. அதே மாதிரி ரொம்ப க்ளோசஸ்ட் நண்பர் யார் இருக்காங்களோ அவங்க கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆகக்கூடிய, இல்லை இதை அவங்க வந்து உங்களுக்கு தெரியாமல் ரகசியமாக தான் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக பெண்கள் யார் இருக்கீங்களோ அவங்க ஆண்களாக இருந்தால், அதாவது உங்கள் ஆண்கள் யாராவது ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் இருக்காருன்னா அவர் ஏதாவது கொஞ்சம் தேவையில்லாத சில்மிஷங்கள்லாம் பண்ணலாம். அதனால் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கங்க. ஒன்று, ஏன்னா செவ்வாய் கேத்து என்ன பண்ணுவார்னா டவுட்ஃபுல்லான விஷயங்களை பண்ண வைக்கும். அதாவது டவுட்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய வைக்கும். கால் முட்டியில் அடிபடாமல் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமைகளில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது, இந்த டைம் பீரியடில் பிரகாரம் சந்திரன் 4ஆம் இடம் 5ஆம் தேதி 6ஆம் தேதி இந்த 3 நாளுமே முக்கியமானது வந்து கேந்திரங்களில் 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சனி வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய சந்திரன் தண்ணீர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவார். தோட்டம் இருக்குது, தண்ணி போர் போடுறோம், தண்ணி வரல, ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ஓடும்ல, அதை எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுவார். அது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி பொருளாதாரத்தில் நல்லா முன்னேற்றத்தை கொடுப்பார். வீடு கட்டுறது, தோட்டம் வாங்குறது, இந்த மாதிரி ஐடியாலஜி எதாவது இருந்ததுன்னா அது கண்டிப்பாக நடக்கும். அருமையான பணம் வரும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். மனசில் சந்தோஷம் இருக்கும். இன்ஃபேக்ட் ஓப்பனாக சொன்னால் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு டைமில் தான் நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லலாம். பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் என்பது. விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரம். 3ஆம் இடம் பலம் பெறுகிறது. ஆற்றல் மிக அளவு அருமையாக வேலை செய்யும். பெரிய பெரிய ஆட்களுடைய தொடர்பு, பெரிய நண்பர்களை பார்ப்பது, கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறது, இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு நல்ல விஷயங்கள் நடப்பது, கழுத்து வலி சரியாகிறது, முயற்சி கண்டிப்பாக ஜெயிப்பது, எந்த விஷயமா இருந்தாலும் தெய்வ அனுகிரகத்தில் ஈஸியாக நடக்கிறது, இது எல்லாமே நடக்கும். அப்போ என்ன அர்த்தம்? வாழ்க்கை துணையோட ஹெல்த் மட்டும்தான் மெயினாக பார்த்துக்கணும். 7ஆம் இடத்துல சூரியன் அது பாதிக்கப்பட்டிருக்கு. அவருக்கு ஏதாவது கண் உபாதைகள், வயிறு சம்மந்தப்பட்ட பித்தப்பையில் பிரச்சனை, கால் பிளாடர்னு சொல்லுவோம், அதில் ஏதாவது ப்ராப்ளம், அதெல்லாம் கொஞ்சம் வரும். அதுதான் நீங்கள் பார்த்துக்கணும். அஷ்டமத்தில் புதன் சுக்கிரன் சேர்ந்துருக்கிறது. காசு பணம் சின்ன சின்னதாக தட்டுப்பாடு இருந்தாலும் பண வரவுகள் இந்த வாரத்தில் இருந்து கொஞ்சம் தாராளமாக இருக்கும். நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக பார்ப்பீர்கள் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஒரு விஷயத்தை நம்ம நோக்கணும்னா அது கண்டிப்பாக அது வரைக்கும் அமோகமான ஒரு காலகட்டம். முழு சந்தோஷத்தை இந்த வாரத்திலேருந்து நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் கண்டிப்பாக உண்டு. சுப செலவுகள், திடீர் பிரயாணங்கள், யாருக்கார் முடியலன்னா உடனே ஹெல்ப் பண்ணக்கூடிய தங்கமான மனது கொண்ட ஒரு நபராக இந்த வாரத்திலேருந்து நீங்கள் மாற போகிறீங்க. சந்தோஷம் 70, பொருளாதாரம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக என்ன கேட்டிங்கன்னா உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். தனுசு ராசியில் இந்த தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான காலகட்டம். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம், மன வலிமை மிக அதிகமாகிறது. வேலை சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகுது. படபடப்பு, டென்ஷனு, நிரந்தரமான வேலை இருக்குமா இல்லையா, இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் கிளியர் ஆகும். ஒன்று.
2வது பார்த்தீங்கன்னா, பணவரவுகள் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி தாராளமா வரும். குடும்பத்தில சந்தோஷம் இருக்கும். சுப விரயங்கள் பண்ணுவீங்க. உங்கள நம்பி வர்றவங்க உடனே ஹெல்ப் பண்ணுவீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் உடனே ஹெல்ப் பண்ணி ஒரு ப்ராப்ளத்த சால்வ் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் தான் ஓடும். பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமிங்னு சொல்லலாம். எதுவா இருந்தாலும் சரி, ஒண்ணே ஒண்ணு தான். அந்த கேது திரிகோணத்தில உட்கார்ந்திருக்கிற வரைக்கும் மூத்தவங்கள தயவு செய்து நான் சொல்றது அம்மா, அப்பா, அந்த சைடு மாமனார், மாமியார் யார் இருந்தாலும் சரி, அவங்கள கொஞ்சம் தள்ளி வைக்கிறது தான் நல்லது. ஏன்னா இந்த டைம் பீரியட்ல நம்ம உள்ள இறங்குனோம்னா பிரச்சனை ஆயிடும். அது பார்த்துங்க. இன்னொன்னு மெயினா 4ஆம் இடத்துல சனி, கேந்திரத்தில சனி உட்கார்ந்திருக்கிறதுனால எந்த அளவுக்கு வந்து காசி, கயா, ராமேஸ்வரம் இந்த மாரி இடங்களுக்கெல்லாம் போறீங்களோ, அந்த அளவுக்கு நல்லது. இன்னொன்னு குரு பார்வையில இப்ப வந்திருக்கிறதுனால, அந்த மாரி தனுசு ராசி நண்பர்கள் யார் இருந்தாலும் சரி, இந்த க்ஷேத்ராடனங்களுக்கு போயிட்டு வருவது பெரிய ஒரு ஏற்றத்தையும், சந்தோஷத்தையும் கொடுக்கும். குரு அஷ்டமத்தில போறதுனால தாயாருடைய ஹெல்த் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நான் சொல்றது பிபி மாரி விஷயங்கள், ஹார்ட் மாரி ப்ராப்ளம் இதெல்லாம் கொஞ்சம் வரும். கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஆனா என்னன்னா, இந்த டைம் பீரியட்ல மெயினா பணவரவுகள் இந்த வாரத்தோடைய செகண்ட் ஹால்ஃப் ரொம்ப ஜோரா இருக்கு. ஐ அம் ஹேப்பி. சீதா ராமச்சந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். சந்தோஷம் 70, பொருளாதாரம் 90. வெற்றி, வெற்றி, வெற்றி. அருமையான டைமிங். முழு சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குருவுடைய பார்வை உங்க ராசி லக்னத்தின் மேல் விழுவது. 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி நீங்க சூப்பர் ஸ்டார். அந்த அளவுக்கு பிரைட்டான நபராக நீங்கள் மற்றவர்களுக்கு தெரிவீர்கள். கௌரவம் தானாக தேடி வரும். வேலையில முதன்மையாக நிற்பீர்கள். எந்த காரியத்தை எடுத்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும். உளவியல் ரீதியாக, மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். அமோகமான ஒரு டைமிங் உங்களுக்கு ஓடின்னு இருக்குன்னு சொல்லலாம். நிறைய இஷ்யூஸ் கிளியர் ஆகும். நிறைய பிரச்சனை முடியும். எதுவாக இருந்தாலும் ஈஸியாக பண்ண முடிக்க முடியும், ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படிங்கிற தைரியம் உருவாகக்கூடிய அற்புதமான காலகட்டம். பஞ்சமஸ்தானம் மட்டும் கொஞ்சம் லோவாக இருக்குது. பேக் பெயின், கால் வலி, கால்சியம் கம்மியாக இருக்கிறது, பையனுடைய ஹெல்த்தில் பிரச்சனை கொடுக்கறது, பையன் வந்து பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம இருக்கிறது, இந்த மாதிரி ட்ரபிள்ஸ் தான் கொஞ்சம் கொடுக்கும். மெயினாக நான் சொல்லக்கூடியது உடம்புல பிளட் சுகர் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம். ஆனால் என்னதான் சொன்னாலும் கடன் கேட்டால் உடனடியாக கிடைக்கும். நிறைய பேர் வண்டி வாகனங்கள் மாற்றுவது, வீட்டில் இடித்து கட்டுறது, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க. அது அமோகமாக இருக்குது. மெயினாக மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், ஜோராக இருப்பீங்க. சந்தோஷமும் பொருளாதாரமும் 80% ஜோராக இருக்கும். கும்பராசி ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்கள். மெயினான விஷயமே பஞ்சமஸ்தானம் சிறப்பாக இருக்குது. பஞ்சமஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் 2 பேருக்கும் சேர்ந்து இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக லவ் கன்ஃபார்ம் ஆகும். நிறைய புது விஷயங்கள் மாற்றுவது, மொபைல் வாங்குறது, நிறைய பேர் புது புது ட்ரெஸ்ஸு வாங்குறது, இல்லைன்னா ஃபேமிலியில் சந்தோஷம் பெரிய அளவுக்கு கொடுக்கறது. சுக்கிரன் திரிகோணத்தில் உட்காந்துருக்கனால வயது மூத்த பெண்கள் யார் இருக்கீங்களோ அவங்க கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஆண்கள் ஆப்போசிட் செக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கணும். புதன் ராகு கன்ஜங்ஷன் பொதுவாகவே வந்து ரொம்ப அதிகமாக திங்க் பண்ண வைப்பார். ரொம்ப தேவையில்லாத மனக்குழப்பங்களை கொடுப்பார். அது மாதிரி விஷயங்களை கொடுக்கும். அட் த சேம் டைம் என்ன விஷயம்னா, இப்போ குரு வந்து விரயஸ்தானத்தை பார்க்குறார். 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி வேலை நிமித்தமான ஒரு டிரான்ஸ்ஃபர், புது வேலை, புது உத்தியோகம், புது வியாபாரம், புது பயணம், வேலை நிமித்தமான இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாமே கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். அதே மாதிரி 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி இல்லற வாழ்க்கையில் ரொம்ப பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை பார்ப்பீர்கள். அட் தி சேம் டைம் உங்களுக்கு மன வலிமை அதிகரிக்கும். மைண்டு கன்ஃபியூஷன் கிளியர் ஆகும். அட் தி சேம் டைம் உங்களுடைய கிரெடிட் கார்டு லோனு, அந்த எக்ஸ்ட்ரா வட்டிக்கு வாங்கியிருக்கிற லோனு, சத்தமில்லாமல் செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும். அமோகமாக இருக்கக்கூடிய ஒரு டைம்னே சொல்லலாம். ஸோ மெயினாக இந்த டைமில் நம்ம பார்க்க வேண்டியது தெய்வ அனுகிரகம். மெயினாக கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்கள். சந்தோஷமும் பொருளாதாரமும் என்பது. மீனராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்திலிருந்து கொண்டாட்ட காலம் ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். கழுத்து வலி, கண்ணு வலி இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். ஒரு சில பேருக்கு பல் எடுப்பீங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓடக்கூடிய நிலைமைகளில் தான் இருக்குன்னு சொன்னால். 4ஆம் இடம் சுகஸ்தானம், கேந்திரங்களில் புதன் சூப்பராக ஆட்சி பலம் பெற்றிருக்கார். அதில் புதன் சுக்கரன் சேர்ந்துருக்கனால வீட்டில் ஒரே சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் ஒரே பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிடும். வீட்டில் ஆடம்பரமான வஸ்துக்கள், டிவி, எலக்ட்ரானிக்ஸு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், சோஃபா செட்டு, இந்த மாதிரி ஏதாவது கிட்டத்தட்ட வியாபாரம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு என் நிலமை. அந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. படிப்பில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். டீச்சர்ஸாக இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வங்கித்துறைகளில் ஃபினான்ஸில் இருக்கிறவங்க, டெல்லராக இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பஞ்சமஸ்தானத்தில் குரு சூப்பராக இருக்கார்.
அதனால் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க, குழந்தைகளுக்கு நல்ல விஷயம் நடக்கும், உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கும், மரியாதை கௌரவம் தானாக நடக்கும், நிறையா தெய்வ காரியங்களுக்கு ஈடுபடுவீங்க. அதுக்கும் மேலே சொன்னால் 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதி கண்டிப்பாக கிஃப்ட்டு தேடி வரும். 100% கிஃப்ட்டு தேடி வரும். பெரிய பெரிய ஆட்களை பார்ப்பீர்கள். மனசார சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங். சூப்பராக இருப்பீங்க. என்ன ஓடுமோ அது நடக்கும். அமோகமான ஒரு காலப்பிரமாணத்தில் நீங்கள் இருக்கீர்கள் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தானம். ஸோ பேசிக்கலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம மீனராசி நண்பர்களுக்கு கொண்டாட்ட காலம்னு சொல்லலாம். ஸோ மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது கபாலீஸ்வரை வழிபாடு செய்வது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பிரத்யங்கரா தேவியை வழிபாடு செய்வது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுப்பாள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். தூளாக இருக்குது, தைரியமாக இருக்கு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு மாறுகிறார், மாறிவிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷப்படலாம். எல்லாருக்கும் நன்மையாகவே அதிகமாக நடக்க வேண்டும். அதே மாதிரி நீங்கள் குரு பெயர்ச்சிக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆதரவுக்கு பேர் ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு வாரம் வந்து நம்ம பிரசாதம் கொரியர் பண்ணுறோம். யாரெல்லாம் புக் பண்ணியிருக்கீங்களோ மேபி இந்த வாரத்துக்குள்ளே ரீச் ஆகிடும். ஸோ அதில் மெயினாக வந்து அந்த பிரசாதங்களை நீங்கள் அந்த கயிறு வரும், ரக்ஷை வரும், அதை கையில் கட்டிக்கலாம். அதே மாதிரி மஞ்சள் குங்குமத்தை டெய்லியும் வச்சுக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நீங்கள் பிளான் பண்ணக்கூடிய சங்கல்பங்கள் நிறைவேறும். அமோகமான ஒரு வாழ்க்கை இந்த வாரம் இருக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.